பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, ஒரு துயரமான நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும். பவருக்காக இருக்கிறோமா, இல்லை நாமளும் 10-11 இருக்கிறோமா, இல்லை அரசியல் எதுவுமே நடக்காத ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும், மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கண்ணே, சேரில் உட்காருங்கண்ணே, கொஞ்சம் நேரம் பேசாமல் சேரில் உட்காருங்க. ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாதம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும், இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாதம் நாங்கள் ஹிந்தி திருப்பு இல்லைன்னு சொல்லுவோம். வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதம் நாங்கள் வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம். பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன், உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா, நாம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான், இல்லை சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கிக் கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான்னு பல இடத்தில் நானே எனக்கு கேள்விகள் கேட்பேன். இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளில் முக்கியமான கேள்வி, நான் அரசியலே தொடர வேண்டுமா என்கிற கேள்வி. தமிழகத்தில் பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி, அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்துமஸ் இரவு எல்லோரும் பேட்ரோல்ல நைட்டு வந்து மாஸ் இருக்கு, ஸ்பெஷல் மாஸ் எல்லாமே. 2 குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க, போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது. அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன், கருதுகின்றேன். தமிழகத்தில் பெண் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு நாள் அதிகமாக தான் இருக்கு, எப்பவுமே குறையில்லைங்க. இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல, சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல, வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதுவும் ஏதோ முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க. குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது, அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படுது. இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, நாங்கள் என்ன செய்யறோம் திமுக சொல்லீங்க. இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல. பாருங்க, இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது, திமுகவுடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது. எங்க பாருங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க, அக்யூஸ்ட் திமுக சார்பாக அமைச்சர்களோடு. கட்சி பொறுப்பாளரே இல்லைன்னு சொல்றாங்க, இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம். கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த பத்திரிகை, இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம். பாருங்க, கட்சி பொறுப்பை பாருங்க, பேரை பாருங்க. ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா, திமுக தான் இருந்தாரா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேரத்துல இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா? எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க. என்னப்பா பண்ற, இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு, ஏன்னா நானும் காவல்துறையில் 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையெழுத்து போட சொல்லி, எல்லாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய, ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது, அரசியல் அங்கீகாரம், அடையாளம் தேவைப்படுது. அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். இதுதான் எங்களுக்கு கோபம்.
அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில்லை. திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்பவர்களுக்கு தேவைப்படுகிறது. அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு, கிரைம் கான்ஸ்டபிளுக்கு, இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்குலாம் தெரியும், அண்ணே அவன் திமுக இருக்கானே, அந்த பையன் நல்ல பையனே, அமைச்சர் கூடவே சுத்துறானே, அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கண்ணே. திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான். இது வெரி சிம்பிள். இது மூளை இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான். இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல. டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு, அல்ல கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணும், வெக்க பண்ணு. திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா நீங்களா? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறார். 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணியா நீங்களா? மினிஸ்டரா இருக்கிற வெக்க பண்ண. இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிட்டு இருக்கு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு. வெக்கப்படணும், வெக்கப்படும். திமுக இருந்தா நான் சொல்லையா? திமுக பொறுப்புல அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல, நமக்கு ரத்தம் கொதிக்கல. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணி கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. கேட்டா வடக்கு தெற்கு மயில், வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அது உட்காந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன். இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளவு அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா ஐயா? நான் தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா? காரி துப்புரமா இருக்கு அரசியல், காரி துப்புரமா இருக்கு. அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது. ஆனால் மாநில தலைவராக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டேன். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன், நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர், எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி, சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி அனுப்பிப்பாங்க. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம்.
நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம். எங்கள் ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்கள் அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பார்த்துடலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன். லட்டம் தர மாதிரி அமுத்திட்டு போயிடுவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் 10 மணிக்கு வெளியே வந்து நிற்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு பலத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிச்சு போச்சு. உனக்கு உங்க கையில எல்லாம் விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளு இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கா. அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்கிட்டேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். அந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழிக்கணும்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்க்கலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்கேன். பாருங்க 3 பேஜ் வேலையெல்லாம். அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷன் பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 கடிதம் எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டரில் போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம் அரசியல், இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல். இந்த பவுண்டு பை நீங்க அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறவர்களை ஒளிஞ்சுக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க. எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது? ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போகிறது? ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைம் போகிறோம்? எத்தனை போகிறது? வேறு வேலை இதே தான் வேலைங்க. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்க யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அழிக்கணும், வேற வழி இல்லைங்க. வழி படிக்கிறேன் பாருங்க. எத்தனை கேங்ரேப், எத்தனையா பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க? தெரியாம கேட்கிறேன். 14/8/2024 கேங்ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாசன். என்ன நடத்தினா? உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒரத்தநாடு. 2/1/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள். லட்சணத்தை பாருங்க, விளங்கி. 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஒரு வீடியோ. பாருங்க பாருங்க. கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை, அதெல்லாம் பொய் சொல்றாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது வேலை இல்லாமல் செய்யறாரு. அதனால் பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா? மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றம் இல்லை. சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான். 1 country 1 election, அது 1 மாசம் ஓட்டு, இது 1 மாசம் ஓட்டு, டங்ஸ்டன் ஒரு 3 மாசம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாசம் ஓட்டு. அவ்வளோதான். நம்ம எல்லாம் மறந்துடுவோம். எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்யறோம். ஆனால் மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க, பேசுங்க, கேள்வி கேளுங்க. ரோட்ல வந்து நில்லுங்க, நாளைக்கு கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்ப தூக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் தூக்கி எறி.
அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அதை கேட்கணுங்க. மீடியாவில் டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான், அதே சாப்பாடு சாப்பிட்றோம். 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டில் நடந்துதான் சும்மா இருப்பாங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாத பொருள் பேசவே வர சொல்லு. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேளு. ரிப்பீட் ஆஃபெண்டரா எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு. பொறுப்பேற்று கமிஷனர் விலக சொல்லுங்க. குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை சந்திப்பேன். இதை தவிர நான் வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். அன்னைக்கு கோயம்புத்தூர் இதாயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் நாளைக்கு நாளான்னைக்கு கரண்ட் போனது, தண்ணி இல்லாதது, டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம் நாளைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த இது சம்பந்தமாக நண்பர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. NCW எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழுத்துக்கு எழுதி இருக்கிறோம். ஆக்ஷன் எடுங்க. ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்கிறேன். CCTNS நெட்வொர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும், எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்ப யார் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க, PDF அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்கிறீங்க. எதுக்கு? விக்டிம் ஷேமிங் பண்ணணும். விக்டிம் ஷேமிங். இந்த பொண்ணு சரியில்லை, அதனாலதான் இது நடந்துச்சு. எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா? காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், 18 வயசுக்கு மேல அவங்க தனிப்பட்ட உரிமை. வெட்கி தலை குனினுங்க, தலை குனினுங்க, தலை குனி. நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்தது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு பாருங்க. எவ்வளவு அஃபீல் இருக்கு. எஃப்ஐஆர் படிச்சுப்பாங்க. என்ன வெங்காயங்க, என்ன வெங்காயங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஒரு அடினா கை உடைய, ஒரு அடினா கால். இது பனிஷ்மெண்டா? இது பனிஷ்மெண்டா? ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தணிஞ்சு, அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிட்டு மாவு கட்டி போட்டிருக்காங்க, கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டாங்க. என்ன எல்லாம் 1980 கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்காங்களா? உண்மையான அரசா இருந்தா 10 நாள்ல சார்ஜ் ஷீட் போடும், 11வது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு 15வது நாள் தண்டனை கொடுக்கும். நான் சொல்றேன், இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் இருக்கிற ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். பண்ணீங்களா? பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார்? ரகுபதி, அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா? எனக்கு தான் வேலை. அவங்க வீட்டில் நேர்ந்து விட்டுருக்காங்க. எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்குறாங்க. பொய் சொல்றது மட்டும்தான் காலையிலேருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை. ஏயா பிரிசன் துறையை கையில் வச்சிருக்கிறேன், ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சிருக்கியா? அது வரைக்கும் தெரியாம நான் கேட்குறேன். ஒழுக்கமாக செஞ்சிருக்கீங்க. எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை. பதில் சொல்றது உங்க வேலை. ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங், விக்டிம் ஷேமிங், எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ், இதெல்லாம் நம்ம முறை சொல்லல. வேலையெல்லாம் எழுதுனீங்களா அவன் பேரு பத்திரிகையில்? சும்மா அதே வந்து அதே அச்சில் போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துருச்சுங்களா? சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று கம்மா அறிவாளர் உட்காந்துருக்காங்களோ இதுல. அதனால இது கம்பீரமா எடுத்துக்கணுங்க. அது ரொம்ப தப்பு பண்றேங்க. நாம் ஒன்னொன்னும் அடுத்து அதை விட கொடூரமா இருக்கனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு. இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க, அதனால இதை மறந்துறாங்க. அதனால்தான் வேறு வழி இல்லாம எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருகபெருமான்ட்ட போய் முறையிறோம். வேற என்னங்க வழி சொல்லுங்க. நான் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவேன் சார். அது சொன்ன 4 பேர் எஃப்ஐஆர் தூக்கிட்டு வருவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவாங்க. தூக்கி வெளியே வச்சா சரியா வரும். அந்த மாதிரி ரத்த சார் இது ஏதோ அரசியல் வந்தாலும் அடங்கி உட்கார்ந்துருக்கிறேன். வேற வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு, தேசிய கட்சி மாநில தலைவர் எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க. அதனால வாயை பற்றிட்டு உட்கார்ந்துருக்கேன். சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார். நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார். 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா
யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பில்ல, நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க? வெக்கமால உனக்கு? வெக்கமால? யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா, இந்த சந்தான முதல்ல பேசுவார்ல லொல்லு சபால, இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா, ஏன் கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டா நாளைக்கு காலைல கோவிச்செழியன் சொல்லுவார். அது வந்து யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம். வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்டா வளர்ந்த நாடு, $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜ்ல பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. $1 trillion எக்கானமி என்ன புடுங்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு? என்ன கேட்கற கேள்வி நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்கறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது, பஸ்ல பேருந்து ஓட்ட, மேலே ஏறினா எப்ப இடிஞ்சு விழுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இது வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே தகவல் தெரிஞ்சிருந்திருந்தா இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருப்போம். 2 நாள் கழிச்சு புகார் கொடுத்திருந்தாலும் அரசு பல்கலைக்கழகம் காவல்துறையினருக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அண்ணே, அதுக்கு தானே சாட்டை எண்ணெய் அடிச்சுக்கிறேனே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் எண்ணெயை அடிச்சுக்கிறேன். முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான். யுவர் ஆனர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேஷன்ல ரெக்கார்டு ஒன்று இருக்கும். இந்த கோர்ட்டு பீசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார். ரிப்பீட் அஃபெண்டரை பார்க்கணும், அதை ரவுடி ஷீட்ல எழுதணும். மாசம் 21 நாளைக்கு ஒருக்கா பெரேட்ல வந்து நிப்பாட்டணும். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால்லாம் நடுங்கும். இந்த குற்றத்தை அவன் பண்றானா, அண்ணே அது ஒரு நாள் குற்றமா எனக்கு சந்தேகமா இருக்குனே. அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதே இடம் அதே புஷ் திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல. எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல, அது கூட இதை விட நல்லா எழுதுவாங்க. அதனால்தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம், இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம். இனி சித்தாந்தம் லொட்டு லொசுக்கு நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவ்வளவு தூரம் பேசுற நாளை காலில் வந்து மத்திய அரசு டாக்ஸை குறைச்சு கொடுத்துட்டாங்கம்மா. நான் என்ன சொல்லுவேன், காலில் இருந்து தொண்டை தண்ணி கிளிய அது ஏன் கொடுத்தோம்னா, அது டைரக்ட் டாக்ஸ் என்ன, அது இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வசூல் என்ன, ஒரிசாக்கு எவ்வளவு போச்சு, குஜராத்துக்கு எவ்வளவு போச்சு, 3 மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துங்கிறேன், நீங்களும் படுத்துங்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் இது வேலைக்காக சார், இவங்க புறமையை பிடிக்கணும், வேற மாதிரி அரசியல் பண்ண சொல்லுங்க. ரகுபதி அண்ணா அப்படி சொல்லிங்கன்னா, நீங்க ஒரு அண்ணன் சொல்ற நியாயம் இருக்கு. ரகுபதி என்ன சொன்னாருன்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா, அப்பனா பாருங்க, உங்களையும் வெட்டுங்கன்னு 4 பேர் தூண்டுறாங்க. நீங்க ஏடா கூடமா கேள்வி கேட்டா, அண்ணா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு? பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான். சரி, என்ன கேஸ்னு? ஆடு திருடின கேஸ். திருநெல்வேலியில் ஆட்டை திருடிட்டாங்க, ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளி சங்கம். பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரைமைஸ் வாசலுக்கு வர்றான், which is a sanctified zone. நீதிபதிகள் போறாங்க, செக் பண்ணுவாங்க, காவல்துறை இருக்கும், பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையாங்க. ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க? எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், நீதிபதி ஆஃபீஸ், 3 தானே. அங்க உன்னால பாதுகாப்பு கொடுக்கணும். அண்ணா 80% ஆஃப் போலீஸ் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். குற்றத்தை தடுப்பதற்கு தான் 80% வேலையோ தவிர, குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பத்தி வச்சு அண்ணே குற்றவாளி அண்ணே வாங்க. எப்படி வேலூர்ல அரெஸ்ட் பண்ணாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமார் வெட்டியாச்சு. நான் தொண்டை தண்ணி கிளிய சொல்றேன், அண்ணே அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது. இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர் கொண்டு. அடுத்த நான் அக்யூஸ் 2 பேரு கோர்ட்ல போய் சரண்டரா இருக்கு, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான். அதை நான் ட்விட்டர்ல போட்டோ பாருங்க, பாரு வந்து அக்யூஸ் 2 பேர் உட்காந்து போய் பிடிச்சிட்டு வாங்க. வெட்டமாங்க. ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சு, அண்ணன் பேசுறது, அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுற அழகா இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். அவங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன். அது இதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி விட்டுட்டு இங்கே ஏன் திருப்பி விட்டு இதான் நான் கேட்கிற கேள்வி. ஆனா பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேனே, உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயான்னு.
நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்ட வந்தானா முதல்ல அவனை வெட்டும். உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நியாயம் கொடுக்க முடியல, என்ன துப்பு உனக்கு அமைச்சராக இருக்கு? வீட்டுக்கு போக வேண்டியதான். அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கணும், எங்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு, எதுக்குன்னே கார், எதுக்குன்னே கொண்டை, எதுக்குன்னே 2 போலீஸ், எதுக்குன்னே யூனிஃபார்ம் 2 பேர், ஆயுத பூஜை வர்றதுக்கான 2 பொது வச்சிருக்காங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து, ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே. நான் டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போக விரும்பலிங்கண்ணே. நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டாங்க. 2019 இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லாமே தவறுதான். நான் அரசியல் வந்த பிறகு கூட்டணி கட்சி அன்னை சோப் போடுவாரு, பேச மாட்டார். இது ஒரே ஸ்டைல் தானே, 5th கியர்னே, வண்டி எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு இந்த சைடு கியர்லாம் கிடையாது. நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்கிட்ட யார் தவறு செய்தாலும் தவறுன்னு தான் நான் சொல்றேன். நான் எங்கேயும் வந்து ஊழல் சொன்னாலும் காமனாத்தா சொல்றேன். நான் சில பேர் சொல்லுவாங்க மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும், அதுக்கான அரசியலுக்கு வரல. வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு கம்மன் இருந்துக்கிறேன், அம்மாவோட இருந்துக்கிறேன் வயசான காலத்தில், அதுக்கான அரசியலுக்கு வரல. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய அரசியல் காலத்தில் நீங்க கேளுங்க தலைவா, நான் பதில் சொல்றேன். எனக்கு சந்தேகம் இது வருணே இதெல்லாம் வரும். அந்த வே the incident happened, the way the fellow was hiding in the bush, the way the fellow no CCTV is not functioning. அவன் CCTV கேமரா வறுத்திருக்கலாம் இல்லையா? அதனால CCTV அறுக்கிறதுல வெங்காயம் ஆனாரு, ஒரு குக்கி போட்டு எடுத்த கேமரா அறுத்து போயிருக்கு. அவ்வளவு கான்பிடண்டா ஒருத்தன் அந்த புஷ்ஷுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். அது எஃப்ஐஆர்ல சொல்றாங்க, என்னை இந்த வழியிலே அழைத்து சென்றான்னா அவனுக்கு ரூட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த பில்டிங்க்கு ஒதுக்குப்புறமாக என்னை அழைத்து சென்றானா எந்த பில்டிங்க்கு பின்னாடி போகணும்னு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கூட காவல்துறை இவன் ரிப்பீட் அஃபெண்டர், மாட்டினது ஒருக்கா 2 முறை, மாட்டாதது 10 முறை 15 முறைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனை முடிஞ்சுதுன்னா. நன்றி. நான் சத்தியமா உங்களுக்கு கேட்கிறேன், என்னன்னே வெங்காய சமூகம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணிடுவோம், நீ பேசிடுவோம். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் திமுக என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மொத்தம் இருக்கிறதே 35 அமைச்சர். 35வது பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கிறவங்க 35வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 34வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 32வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்க இன்னொரு அமைச்சர் 28வது பொசிஷன். 28, 32, 34, 35 இதான். நான் கேட்கிறேன்னே, ஏன்பா ஒரு பட்டியலின சகோதர சகோதரி ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கியிருந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும். நாங்கள் முதலமைச்சர் ஆக்குகின்றோம், ஜனாதிபதி ஆக்குகின்றோம். ஏன்னா எங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கணும், எல்கே அத்வானி ஐயா நாங்க ஏன் ஆக்கல தெரியாம கேட்கிறேன். பொருத்தமானவர், கட்சியினுடைய ஐடியோலால். நீங்க யாரா பிரதீபா பட்டீல் அம்மா வாக்குனீங்க? காங்கிரஸ் கேட்கறீங்களா? சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு வெட்க பண்ணுமையா? நீங்களா கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்களை ஆக்காம, கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம், கிடைத்த 2வது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் ஐயா பட்டியலின சகோதரர், 3வது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியா. கத்துக்குங்கய்யா. பத்திரிகையில சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிக்கிட்டு வந்து பாஜக சமூக நீதிக்கு எதிரி. எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்றீங்க? நேத்து ஒரு தேவாலயத்துக்கு போறேன், ஒரு தேவாலயத்துக்கு போக விட மாட்டாங்க. அதான் பத்திரிகை நண்பர்கிட்ட இந்த தேவாலயத்தை சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டியதா போச்சு. லெஃப்ட்ல வண்டி திரும்ப இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டேன். ஏன்னா அங்க வந்து அந்த ஃபாதரை மிரட்டுவாங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி 1 மணி நேரம் மாஸ் அட்டன் பண்றதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க? 1000 போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் திருப்பி இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா கேட்கிறேன். பாஜகனா இப்படித்தான் அடைச்சி வச்சிரு. அதை யாராச்சும் உடைக்க முயற்சித்தாங்கன்னா முதல்ல அவர் அடைய. சமூக நீதி பத்தி கேட்கிறேன். ஆனா சமூக நீதியை பத்தி வர சொல்லுங்க. நான் திமுக யாரை வேணாலும் பேசுவேன். ஒரு அமைச்சர்ல இருந்து மேல யாரோ வர சொல்லுங்க. நீ சமூக நீதி என்ன பண்ணிருக்க பேசுவோம், நாங்க என்ன பண்ணிருக்கோம் பேசுவோம். தமிழ்நாடு மக்கள் பார்த்து முடிவு. அங்க சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்க பேசுறீங்க. வந்து பேச பார்க்க என்ன எதிரி? தமிழ்நாட்டில் $470 மில்லியன் எக்கானமி, 500 மில்லியன் கீழே இருக்கும், $500 பில்லியன் கீழே இருக்கும். இரட்டை டம்ளர் பீகார்ல இல்லைன்னா இரட்டை டம்ளர் சிஸ்டம், பீகார்ல இல்லைன்னா நான் போறேன் பீகார் அடிக்கடி, யூபியில் இல்லைன்னா இரட்டை டம்ளர்,
ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை டம்ளர்னுடைய பயன்பாடு அதிகம். என்ன சமூக நீதி பேசுற நீ? சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. ஆனா நான் அரசியல்வாதி கேட்கிறேன், உங்களுக்கு கேட்கிறேன். பட்டியலிட சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனா கொடியேற்ற முடியாது. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட். யூபியில் இருக்கா, பீகார்ல இருக்கா? இல்ல. எத்தனை நாளைக்கு இதை பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வண்டி ஓட்டுவோம். காலைல 10 மணிக்கு பார்ப்பேன். நன்றியா, நன்றி.